ஒரு நீண்டகால உறவொன்று திடீரென முறிந்து போறதில் இருக்கிற வருத்தங்களை எப்படித்தான் நாங்கள் சமாதானப்படுத்தி கொண்டாலும் எங்களுக்கு நேசத்துக்குரியவராக இருந்த ஒருவர் இன்னொருவருடைய நேசத்துக்குரியவராக மாறி போறதுல இருக்கிற வலியை என்ன வார்த்தைகளை கொண்டும் எங்களால் சமாதானப்படுத்த முடியாமல் இருக்கும். ஆனால் மனுஷபுத்திரன் அதை தன் மனதில் இருக்கிற அந்த விரக்தியை எப்படி ஒரு மொழியாக கொண்டிருந்திருக்கிறார்ன்றதை இந்த கவிதையில நாங்கள் பார்க்கலாம். அந்த கவிதையை தான் நாங்கள் பார்க்க போறோம். நான் உன்னால் புறந்தள்ளப்பட வேண்டியவன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உன்னிடத்தில் நான் இருந்தாலும் அதைத்தான் செய்திருப்பேன். யதார்த்தத்தில் ஒன்றுக்கும் ஆகாத உதவாக்கரை, ஒரு பெண்ணின் சராசரி கனவுகளை நிறைவேற்ற துப்பில்லாதவன், கனவுகளே நிஜம் என்று நம்புகிறவன், என் சுயநலத்தை காதல் என்று நம்ப வைப்பவன், சொற்களின் மணல் வீடுகளை உருவாக்குபவன். நமக்குள் 100 பொருத்தங்கள் இல்லை, எல்லாமே உண்மை. நீ என்னை குற்ற உணர்வின்றி நிராகரித்ததில் ஒரு பிழையும் இல்லை. நான் சாலையில் அடிபட்டு தண்ணீர் என்று தவிக்கையில் நீ திரும்பி பாராமல் போனதற்கு எல்லா நியாயமும் உண்டு. எனது வருத்தமெல்லாம் என்னை விட மிகச்சிறிய ஒன்றிற்காய் என்னை இழந்தாய் என்பதுதான். சிறகு முறிந்த கழுகுகள் கூட காகங்களிடம் தோற்க விரும்பாதுதானே. நீ எவ்வளவு சிறிய நிழலுக்காக ஒரு மரத்தை வெட்டினாய் என்பதை நினைக்கும் போது என் மொத்த வாழ்வுமே வீணாகிவிட்டது போலிருக்கிறது. மனுஷபுத்திரன். நன்றி.